பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 வாரங்களா IPL 2025 பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் லைக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் நவ், அது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சேனல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த ஒரு 2-3 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் பிரேக் செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி இதுல வந்து பேசலாம். IPL 2025 மெகா ஆக்ஷன் பத்தி ஒரு பெரிய பஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அது எப்படி நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, எத்தனை ரீடென்ஷன், யாரை ரீடெயின் பண்ணுவா அப்படின்ட்டு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதுல வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ஒரு விஷயத்தை பிரேக் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த IPL ரீடென்ஷனோட ரூல்ல அன்கேப்டு பிளேயர் ரீடென்ஷன் ரூல் வந்து இருக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அன்கேப்டு ரூல் அப்படின்னா என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, ஒவ்வொரு டீமுலையும் வந்து பாத்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயரை கண்டிப்பா ரீடெயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு BCCI சொல்லிடுவாங்க. ஒருத்தர் இல்ல 2 அன்கேப்டு பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா ரீடெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீடென்ஷன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ BCCI ஒரு அன்கேப்டு பிளேயரை நீங்க ரீடெயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். இப்போ CSK வந்து ஒரு சமீர் ரிஸ்வியை பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஒரு அர்ஜுன் டெண்டுல்கரை பண்ணலாம். இது மாதிரி இந்தியா கேப் ஆகாத, இந்தியா ஆடாத பிளேயர்ஸ் தான் அன்கேப்டு பிளேயர்னு சொல்லுவோம். சோ அவங்க யாரெல்லாம் பொட்டன்ஷியலான பிளேயர்ஸோ அவங்களை வந்து ஒவ்வொரு டீம் வந்து பண்ணிப்பாங்க. ஓகே, ஆனா இதுல ஒரு ட்விஸ்டா வந்து CSK வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் நடந்தப்போ ஒன்னு சொன்னாங்களாம். என்னன்னா, இந்த ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் அவங்க இந்தியா ஆடாம IPL ஆடுறாங்க அப்படின்னா அவங்களை நீங்க அன்கேப்டு பிளேயரா அறிவிங்க. இது புது ரூல்லாம் கிடையாது, ஆல்ரெடி IPL இருந்த ரூல் தான். ஓகே, அதை நீங்க திருப்பி கொண்டு வாங்கன்னு CSK வந்து சஜஸ்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு. அந்த ரூலும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல பிரேக் செய்யப்பட்டிருந்தது. ஓகே, ஆனா இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த ரூல் வந்து CSK கேட்டதுக்கான காரணம் MS தோனியை அன்கேப்டு பிளேயரா ரீடெயின் பண்ணலாம். MS தோனி வந்து இப்போ ஒரு 5 வருஷமா அவர் விளையாடல இன்டர்நேஷனல். சோ அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்கேப்டு லிஸ்ட்ல வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஏன் ப்ரோ நீங்க MS தோனியை நார்மலாவே ரீடெயின் பண்ணலாமே அப்படின்னா, இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அன்கேப்டு பிளேயருக்குன்னு ஒரு சேலரி வச்சிருப்பாங்க. பேஸ் அமௌண்ட் தான் 2 கோடி 4 கோடி இது மாதிரி ஏதாவது ரொம்ப பேஸ் அமௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. அதுல தான் நீங்க அன்கேப்டு பிளேயரை ரீடெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு BCCI சொல்லிடுவாங்க. இப்ப MS தோனியை இன்னும் ஒரு சில வருடங்கள் விளையாடுறாரு அப்படின்னா எனக்கு 15 கோடி வேணும் 17 கோடி வேணும்னு அவர் கேட்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப பேசிக்கான அமௌண்ட்ல நீங்க ரீடெயின் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்லாட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இதாகும். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் பண்ணணும், 2 இன்டர்நேஷனல் இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணணும், ஒரு அன்கேப்டு பிளேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க MS தோனியை ரீடெயின் பண்ண போயிட்டு ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் லைக் ஒரு பதிரானா விடுற மாதிரியோ, இல்ல ஒரு சிவம் டூபேவை விடுற மாதிரியோ, இல்ல வேற ஏதாவது இந்தியன் டேலண்ட்ஸ் விடுற மாதிரியோ நடந்துரும். அப்படிங்கிறதுனால அன்கேப்டு பிளேயர்ஸ்னா பிரச்சனை இல்ல, அந்த இடத்துல தோனியை ரீடெயின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாங்கிறதுனால தான் CSK இதை கேட்டாங்கன்ட்டு ஒரு நியூஸ் பரவலா பரவி அது எல்லாரும் பேசினாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின்ல இருந்து, சீகா சார்ல இருந்து, இன்னும் பல நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அதை பத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த அன்கேப்டு ரூல் திருப்பி வரப்போகுது. அப்படி வர்றப்போ ஒரு பிளேயர் ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவங்கள வந்து அன்கேப்டு பிளேயரா மாத்தி ரீடெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சூப்பர்ல. அப்ப MS தோனி கண்டிப்பா IPL 2025 விளையாட போறாரு அன்கேப்டு இதுல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற 24 மணி நேரத்துல, இது நான் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொன்னேன். 24 மணி நேரத்துல நேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பிரேக் ஆயிருந்திருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம காசி தாத்தா CSK ஓட CEO காசி விஸ்வநாதன் ப்ரோ இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அவருக்கு தாத்தான்னு சொன்னா பிடிக்காது, ப்ரோன்னு தான் சொல்லணும். ஓகே, சோ நம்ம தாத்தா கிட்ட வந்து இது மாதிரி வந்து MS தோனி வந்து அன்கேப்டு பிளேயரா வரப்போறாராமே, நீங்க CSK வந்து அதை சஜஸ்ட் பண்ணீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரு. இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு சொல்றது? நாங்க வந்து எங்களுக்கு அன்கேப்டு பிளேயர் ரீடென்ஷன் ரூல் வேணும். அதே நேரத்தில் ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர் ஆயிட்டா 5 வருஷத்துக்கு மேல அவங்க IPL விளையாடுறாங்க, இன்டர்நேஷனல் விளையாடலனா அவங்களை அன்கேப்டு பிளேயரா அறிவிங்கன்னா நாங்க எதுவுமே சொல்லல, அதெல்லாம் மீடியால வந்த வதந்தி, அதை நம்பிட்டு நீங்க பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கி ஒரு பானையை உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப இதை CSK சஜஸ்ட் பண்ணலையா? அப்ப இது யார் தான் சொன்னது? அப்ப இது எப்படிதான் இந்த நியூஸ் வெளில வந்துச்சு அப்படின்ட்டு பெரிய பரவலான பேச்சு தான் நேற்று ஃபுல்லா சோஷியல் மீடியால. ஆக்சுவலி வந்து மேபி இது வந்து கிரிக்பஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிருந்தாங்க. இது மாதிரி CSK சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மிஸ் மேட்ச் ஆனிச்சுன்னு தெரியல. இவர் வந்து இல்ல நாங்க அப்படி ஒண்ணு பண்ணவே இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்போ என்னன்னா CSK இது பண்ணதுக்கு காரணமே MS தோனியை ரீடைன் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது CSKவே இந்த ரூலுக்கு சஜஸ்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ இது என்னப்பா இது, அப்ப இந்த ரூல் வருமா வராதா, MSD ரீடைன் ஆவாரா ஆக மாட்டாரா
போறாங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப பேசிக்கா போயிட்டே இருக்கு. அண்ட் நான் ரொம்ப சிம்பிளா இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மேட்டர் அப்படின்னா, சிம்பிளுங்க. எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025 விளையாட போறாரு. ஓகே, ஆனா அந்த ரீடென்ஷன் பாலிசிஸ் வச்சுதான் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுவாரு. இப்போ ஒரு 4 ரீடென்ஷன் நீங்க பண்ணீங்களா அப்படின்னா 4வது ரீடெயினா அவர் ஆயிடுவாரு. பேசிக் அமௌண்ட்ல ஒரு 4 கோடியோ 2 கோடியிலயோ அவர் ஆயிடுவாரு. அவர் திருப்பி ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு சிஎஸ்கே எடுப்பாங்க, ஆர்கேம்ல எடுப்பாங்க, இந்த கதையெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒன்ஸ் அவரால் இல்லப்பா நான் இந்த காசுக்கெல்லாம் என்னால ரீடைன் பண்ணிக்க முடியாது, அது இப்போ ஒரு 3 ரீடைன் தான் அறிவிக்கிறாங்க அப்படின்னாலாம் இல்ல, இந்த 3 முக்கியமான பிளேயர்ஸ் தேவை, நான் வெளியில போய்க்கிறேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு போயிருவாரு. சோ அவர் வந்து இந்த மெகா ஆக்ஷனுக்கான பாலிசி அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஹோப்ஃபுல்லி அது வந்து சிஎஸ்கேக்கு ஃபேவரா அமைஞ்சிச்சு மட்டும் அப்படின்னா சிஎஸ்கே எம்எஸ் தோனியை ரீடைன் பண்ணுவாங்க. மற்றபடி எம்எஸ்டி ரீடைன் ஆகுறதுக்கு இப்போ ஒரு ரீடென்ஷன், 2 ரீடென்ஷன், 3 ரீடென்ஷன் இப்படிலாம் வர்றப்போ சான்ஸே கிடையாது அவரை ரீடைன் பண்றதுக்கு. பாப்போம், ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. வர்ற நியூஸ் படி வந்து டோட்டலா வந்து ஆர்டிஎம் எல்லாமே சேர்த்து 6 வந்துரும் ரீடென்ஷன் கணக்குல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் வந்தா எம்எஸ்டி ரீடைன் ஆயிப்பாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது எண்ட் ஆஃப் த டேல ஓனர்ஸ் டிசைட் பண்றது கிடையாது, எம்எஸ்டி டிசைட் பண்றது. அவர் அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. ஓகே, நான் வந்து விளையாடுறேன்னா விளையாடுறேன், நான் வரலன்னா வரல, அவ்வளவுதான் அவரோட இதுவா பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஸோ அவ்வளவுதான், சிம்பிளுங்க, அவ்வளவுதான் வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இப்படி ஸ்பெகுலேட் பண்ணி இவ்வளவு இதுவா போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன்ஸ் எம்எஸ்டி வந்து மறுபடியும் வர்றாரு அப்படின்னா அலப்பறை எப்படி இருக்கும்? அலப்பறை கிளப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க எத்தனை வாட்டி போயிட்டு மேட்சஸ் பார்த்திருக்கீங்க சேப்பாக்ல? இல்ல ப்ரோ நான் அடுத்த வருஷம் எம்எஸ்டி விளையாண்டா போய் கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். இது மாதிரி என்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களை.